வணக்கம். தினமலர்.com மாலை 4 மணி செய்திகள். முக்கிய நிகழ்வுகள். பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் தந்தையும் 13 வயது மகனும் பரிதாப பலி. எல்லையோர கிராம மக்கள் வீடுகளை காலி செய்து பள்ளிகளில் தஞ்சம். திட்டமிட்டபடி ஞாயிறன்று நடக்கிறது UPSC சிவில் சர்வீஸ் தேர்வு. தடை விதிக்க மறுப்பு தெரிவித்து வழக்கை தள்ளுபடி செய்தது உச்சநீதிமன்றம். மங்கள்யான் விண்கலம் திட்டமிட்ட பயணத்தால் இஸ்ரோ மகிழ்ச்சி. 33 நாட்களில் செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும். விரிவான செய்திகள். காஷ்மீர் மாநிலம் ஆர்எஸ்புரா பகுதியில் பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி நடத்திய தாக்குதலில் தந்தையும் அவரது 13 வயது மகனும் பலியாகினர். சமீப காலமாக பாகிஸ்தான் ராணுவத்தினர் போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறி காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் உள்ள இந்திய நிலைகளை குறிவைத்து தாக்குதல் நடத்தி வருகின்றனர். இந்திய தரப்பில் இதற்கு பதிலடி அளிக்கப்பட்டாலும் தாக்குதல்கள் தொடர்ந்து வருகிறது. இதனால் எல்லையோர கிராம மக்கள் பீதியடைந்துள்ளனர். இந்நிலையில் வெள்ளியன்று இரவு ஆர்எஸ்புரா செக்டாரில் 17 இடங்களில் இந்திய நிலைகளை குறிவைத்து பாகிஸ்தான் ராணுவம் தாக்குதல் நடத்தியது. இதில் முகமது அக்ரம் என்பவரும் அவரது 13 வயது மகன் அஸ்லாம் ஆகிய இருவரும் பலியாகினர். அக்ரமின் மனைவி 3 குழந்தைகள் மற்றும் எல்லை பாதுகாப்பு படை வீரர் ஒருவர் உள்பட 7 பேர் பலத்த காயமடைந்துள்ளனர். இரவு நேரத்தில் எல்லையோர கிராமவாசிகள் வெளியில் நடமாட வேண்டாம் என்று எச்சரிக்கப்பட்டுள்ளனர். பாகிஸ்தான் நடத்தும் தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள எல்லையோர கிராமங்களைச் சேர்ந்த 3000 பேர் அங்கிருந்து வெளியேறி அரசு பள்ளியில் அடைக்கலம் புகுந்துள்ளனர். ஞாயிறன்று நடக்கும் UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுக்கு தடை விதிக்க மறுத்த உச்சநீதிமன்றம் வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. UPSC தேர்வில் கடந்த 2011ஆம் ஆண்டில் சில திருத்தங்கள் கொண்டுவரப்பட்டன. இவற்றில் CSAT எனப்படும் ஆங்கில திறனறி தேர்வுக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டங்கள் வெடித்தன. ஆங்கிலத்தில் படித்தவர்களுக்கு மட்டுமே அதிக வாய்ப்பு கிடைக்கும் என்று போராட்டக்காரர்கள் வாதிட்டனர். இதையடுத்து ஆங்கில மொழி திறனறி தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அறிவித்த மத்திய அரசு 2011ஆம் ஆண்டு தேர்வு எழுதியவர்களுக்கு மறுவாய்ப்பு அளிக்கப்படும் என்றும் அறிவித்தது. இந்நிலையில் ஞாயிறன்று நடக்கும் சிவில் சர்வீஸ் முதல்நிலை எழுத்து தேர்வை ரத்து செய்ய உத்தரவிடக் கோரி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இதை அவசர வழக்காக கருதி உச்சநீதிமன்றம் விசாரித்தது. ஞாயிறன்று நடக்கும் தேர்வை எழுத 9 லட்சம் பேர் காத்திருப்பதை சுட்டிக்காட்டிய நீதிபதிகள் ஆங்கில மொழி தேர்வு மதிப்பெண்கள் கணக்கில் எடுத்துக் கொள்ளப்படாது என்று அரசு அளித்துள்ள உறுதிமொழியையும் கருத்தில் கொண்டு வழக்கை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டனர். இதனால் திட்டமிட்டபடி நாடு முழுவதும் ஞாயிறன்று UPSC சிவில் சர்வீஸ் தேர்வுகள் நடக்கின்றன. செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக அனுப்பப்பட்டுள்ள மங்கள்யான் விண்கலம் இன்னும் 33 நாட்களில் திட்டமிட்ட சுற்றுவட்ட பாதையை அடையும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. செவ்வாய் கிரகத்தை ஆராய்வதற்காக இந்திய விண்வெளி ஆய்வு மையம் கடந்த நவம்பர் 4ஆம் தேதி மங்கள்யான் விண்கலத்தை செலுத்தியது. 450 கோடி ரூபாய் செலவில் உருவாக்கப்பட்ட இந்த விண்கலம் திட்டமிட்டபடி தனது பயணத்தை தொடர்கிறது. தற்போது மங்கள்யான் விண்கலம் பூமி கிரகத்திலிருந்து 189 மில்லியன் கிலோமீட்டர் தொலைவிலும் செவ்வாய் கிரகத்துக்கு 90 லட்சம் கிலோமீட்டர் தொலைவிலும் சென்று கொண்டிருக்கிறது. இன்னும் 33 நாட்களில் வரும் செப்டம்பர் 24ஆம் தேதி செவ்வாய் கிரகத்தின் சுற்றுவட்ட பாதையை அடையும் என்று இஸ்ரோ தெரிவித்துள்ளது. ஏற்கனவே கடந்த ஜூன் 11ஆம் தேதி மங்கள்யான் பாதையை சீரமைக்கும் பணி மேற்கொள்ளப்பட்டது. ஆகஸ்ட் மாதத்திலும் அதேபோன்ற விண்கலத்தின் பாதையை சீராக்கும் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட உள்ளது. செவ்வாயின் சுற்றுவட்ட பாதையில் இருந்தபடி அந்த கிரகத்தில் மீத்தேன் கனிம வளங்கள் உள்ளதா என்று மங்கள்யான் ஆராயும். இதற்கான பல கருவிகள் மங்கள்யானில் பொருத்தப்பட்டுள்ளது. அத்துடன் செவ்வாயின் மேற்பரப்புகளை இது படம் பிடித்து அனுப்ப உள்ளது. இஸ்ரோவின் முகநூல் பக்கத்தில் இந்த விவரங்கள் தெரிவிக்கப்பட்டுள்ளன. இலங்கை தமிழ் தேசிய கூட்டமைப்பைச் சேர்ந்த MPக்கள் டெல்லியில் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். இலங்கையில் தற்போது காணப்படும் அரசியல் மற்றும் சட்டம் ஒழுங்கு சூழ்நிலை குறித்து இந்திய தலைவர்களுடன் விவாதிக்க அந்நாட்டைச் சேர்ந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பு MPக்கள் 6 பேர் சம்பந்தன் தலைமையில் டெல்லி வந்துள்ளனர். வெள்ளியன்று மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மாவை சந்தித்து அவர்கள் பேசினர். அப்போது இலங்கையில் தமிழர்களின் அடையாளங்களையும் தமிழ் மொழியையும் கலாச்சாரத்தையும் அழிக்கும் வகையில் வடக்கு மாகாணத்தில் தமிழர்களுக்கு எதிரான செயல்கள் நடப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்தனர். சனிக்கிழமையன்று பிரதமர் நரேந்திர மோடியை அவரது இல்லத்தில் தமிழ் தேசிய கூட்டமைப்பு MPக்கள் சந்தித்து பேசினர். அப்போது 13வது அரசியல் சட்ட திருத்தத்தை இலங்கை அமல்படுத்த இந்தியா தரப்பில் நிர்பந்தம் அளிக்க வேண்டும் என்று பிரதமர் மோடியிடம் வலியுறுத்தப்பட்டது. இதை அமல்படுத்தினால் மட்டுமே தமிழர்கள் பெரும்பான்மையினராக உள்ள வடக்கு மாகாணத்தில் அவர்களுக்கு போலீஸ் அதிகாரம் மற்றும் நில உரிமைகள் கிடைக்கும் என்று அவர்கள் தெரிவித்தனர்.
மத்திய கிழக்கு அரபிக்கடல் பகுதியில் காற்றழுத்த தாழ்வு பகுதி உதயமாகியுள்ளதால் தமிழகத்தில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் ரமணன் சனிக்கிழமையன்று செய்தியாளர்களை சந்தித்தார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டிய கர்நாடக, மராட்டிய கடல் பகுதிகளில் தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உதயமாகியுள்ளதாக ரமணன் தெரிவித்தார். இதனால் கடந்த 24 மணி நேரத்தில் தென் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் வட தமிழகத்தில் சில இடங்களிலும் மழை பெய்ததாக ரமணன் தெரிவித்தார். அடுத்த 24 மணி நேரத்தில் அநேக இடங்களில் மழை பெய்யும் என்றும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் ரமணன் கூறினார். மத்திய கிழக்கு அரபிக்கடல் மற்றும் அதை ஒட்டியுள்ள கடலோர கர்நாடகா மற்றும் கடலோர மராட்டிய பகுதியிலே ஒரு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகியுள்ளது. இந்த தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியின் காரணமாக கடந்த 24 மணி நேரத்திலே தென் மாவட்டங்களில் அநேக இடங்களிலும் வட மாவட்டங்களில் ஒரு சில இடங்களிலும் மழை பெய்துள்ளது. பதிவு செய்யப்பட்ட தரவுகளின் அடிப்படையில் மிக அதிகமான மழை 20 சென்டிமீட்டர் பேச்சிப்பாறை மற்றும் பெருஞ்சாணியில் பதிவாகியுள்ளது. இந்த நிகழ்வானது ஈரம் மிகுந்த வங்கக்கடல் காற்றினை தமிழகத்தின் ஊடாக ஈர்ப்பதன் காரணத்தினாலே அடுத்த 24 மணி நேரத்திலே அநேக இடங்களில் நாம் மழை எதிர்பார்க்கலாம். இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடக்கு நோக்கி நகர்வதால் படிப்படியாக மழை குறையும் என்றும் ரமணன் தெரிவித்துள்ளார். தேமுதிக நிறுவன தலைவர் விஜயகாந்த் தனது 62வது பிறந்த நாளை முன்னிட்டு கட்சி அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். மதுவிலக்கை அமல்படுத்த வேண்டும் என்று அறிக்கை வெளியிட்டுள்ளார். தேமுதிக நிறுவன தலைவரும் தமிழக எதிர்க்கட்சித் தலைவருமான விஜயகாந்தின் 62வது பிறந்தநாள் விழா திங்கட்கிழமையன்று கொண்டாடப்படுகிறது. இதை முன்னிட்டு சனிக்கிழமையன்று அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா நடந்தது. உடல்நலக் குறைவால் மருத்துவ சிகிச்சையில் இருக்கும் விஜயகாந்த் இந்நிகழ்ச்சியில் நேரில் கலந்து கொண்டார். இவ்விழாவில் தமிழகம் முழுவதும் வறுமை நிலையில் உள்ள 1000 நலிவுற்ற குடும்பங்களை தேர்வு செய்து ஒவ்வொரு குடும்பத்திற்கும் தலா 10,000 ரூபாய் வீதம் நிதியுதவி வழங்கப்பட்டது. மேலும் எம்ஜிஆர் காது கேளாதோர் பள்ளிக்கு 50,000 ரூபாய் நிதி உதவியும் வழங்கப்பட்டது. இவ்விழாவில் எதுவும் பேசாத விஜயகாந்த் அறிக்கை வெளியிடுவதாக கூறிவிட்டு பத்திரிகையாளர்களை சந்திப்பதை தவிர்த்துவிட்டு கிளம்பினார். பின்னர் விஜயகாந்த் ஒரு அறிக்கை வெளியிட்டார். தமிழகம் மிகவும் மோசமான நிலைக்கு சென்று கொண்டிருப்பதாகவும் முதல்வர் ஜெயலலிதா அறிவித்த திட்டங்களில் பெரும்பாலானவை அறிவிப்புகளாகவே உள்ளன என்றும் விஜயகாந்த் தெரிவித்திருந்தார். பல லட்சம் குடும்பங்கள் மதுவினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் எனவே மதுவிலக்கை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் எனவும் அந்த அறிக்கையில் விஜயகாந்த் கேட்டுக் கொண்டார். நாமக்கல்லில் போலியான கல்வி சான்றிதழ் தயாரித்து கொடுத்து 22 பேர் ஓட்டுநர் உரிமம் பெற்றுள்ளதாக வட்டார போக்குவரத்து துறை தெரிவித்துள்ளது. நாமக்கல் மாவட்டத்தில் திருச்செங்கோடு, பரமத்தி வேலூர் ஆகிய இடங்களில் வட்டார போக்குவரத்து அலுவலகங்கள் செயல்பட்டு வருகின்றன. இந்த அலுவலகங்களில் தினமும் ஏராளமானோர் லகு மற்றும் கனரக வாகனங்களுக்கான ஓட்டுநர் உரிமம் பெறுகின்றனர். ஓட்டுநர் உரிமம் பெறுவதற்கு குறைந்தபட்சமாக 8ஆம் வகுப்பு கல்வி தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும் என்று அரசாணை உள்ளது. இந்நிலையில் நாமக்கல்லில் உரிமம் பெறுவதற்கான கல்வி தொகுதியை பெறாத நபர்கள் போலி கல்விச் சான்றிதழ் கொடுத்து உரிமம் பெற்றுள்ளதாக வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகளுக்கு புகார் வந்தது. இதைத் தொடர்ந்து ஈரோடு மண்டல போக்குவரத்து துணை ஆணையர் வேலுச்சாமி தலைமையில் அதிகாரிகள் நடத்திய ஆய்வில் போலி ஓட்டுநர் உரிமம் வழங்கியது கண்டுபிடிக்கப்பட்டது. நாமக்கல் மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளைச் சேர்ந்த 22 பேர் போலியான கல்விச் சான்றிதழ் கொடுத்து உரிமம் பெற்றது தெரியவந்தது. இதுகுறித்து வட்டார போக்குவரத்து துறை அதிகாரிகள் தொடர்ந்து விசாரணை நடத்தி வருகின்றனர். மேலும் மாவட்டத்தில் உள்ள 13 தனியார் ஓட்டுநர் பயிற்சி பள்ளிகளுக்கு விளக்கம் கேட்டு நோட்டீஸ் அனுப்பப்பட்டுள்ளது. இது தொடர்பாக சட்டப்பூர்வ நடவடிக்கை எடுக்க போக்குவரத்து துறை தயாராகி வருகிறது. பாட்னா தொடர் குண்டுவெடிப்பு வழக்கில் கைது செய்யப்பட்ட 10 பேர் மீது தேசிய புலனாய்வு அமைப்பு குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்துள்ளது. கடந்த ஆண்டு தேர்தல் பிரச்சாரத்தின் போது பாரதிய ஜனதாவின் பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருந்த நரேந்திர மோடியை தீர்த்து கட்டும் நோக்கத்துடன் பாட்னாவில் தொடர் குண்டுவெடிப்பு சம்பவங்கள் நடந்தன. இதில் 6 பேர் கொல்லப்பட்டனர், 89 பேர் படுகாயமடைந்தனர். இவ்வழக்கை விசாரணைக்கேற்ற தேசிய புலனாய்வு அமைப்பு ஜார்க்கண்ட் மாநிலத்தில் சிமி என்ற தடை செய்யப்பட்ட அமைப்பின் தலைவனாக செயல்பட்டு வந்த ஹைதர் அலி என்பவன் உட்பட 10 பேரை கைது செய்தது. இவர்களில் ஒருவன் 18 வயதுக்குட்பட்ட சிறுவன். இவர்கள் மீது சிறப்பு நீதிமன்றத்தில் வழக்கு விசாரணை நடக்கிறது. இவ்வழக்கில் தேசிய புலனாய்வு அமைப்பு சார்பில் குற்றம் சாட்டப்பட்ட 10 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. நரேந்திர மோடியை பிரதமராக விடக்கூடாது என்ற நோக்கத்துடன் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக தேசிய புலனாய்வு அமைப்பு தாக்கல் செய்துள்ள குற்றப்பத்திரிகையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தொடர் குண்டு வெடிப்பு சதிக்கு திட்டமிட்டதாகவும் குண்டு தயாரிப்பதற்கான வெடிமருந்துகளை மிர்சாப்பூர் மற்றும் பாட்னாவில் இவர்கள் வாங்கியிருப்பதாகவும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தில் பெண்ணை காதலித்து கர்ப்பமாக்கி சிறை சென்ற இளைஞருக்கு
நீதிபதி அறிவுரை வழங்கி தனது தலைமையில் பாதிக்கப்பட்ட பெண்ணுடன் திருமணம் செய்து வைத்துள்ளார். விழுப்புரம் மாவட்டம் கள்ளக்குறிச்சி அருகே வடகநந்தல் கிராமத்தைச் சேர்ந்த பாஸ்கர் அப்பகுதியைச் சேர்ந்த சத்யா என்ற பெண்ணை கடந்த 4 ஆண்டுகளாக காதலித்து வந்தார். திருமணம் செய்வதாக கூறி பாஸ்கர் நெருங்கி பழகிய நிலையில் சத்யா கர்ப்பமடைந்தார். இந்நிலையில் சத்யாவை திருமணம் செய்ய பாஸ்கர் மறுத்தார். இதனால் அதிர்ச்சியடைந்த சத்யா கள்ளக்குறிச்சி மகளிர் போலீசில் புகார் அளித்தார். இந்த புகாரை தொடர்ந்து பாஸ்கர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார். இவ்வழக்கு மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வந்தது. வழக்கை விசாரித்த நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி 2 பேரின் பெற்றோரை அழைத்து பாதிக்கப்பட்ட பெண்ணின் நிலை குறித்து பேசி சமரசம் செய்தார். பின்னர் பாஸ்கருக்கும் அறிவுரை வழங்கிய நீதிபதி கிருஷ்ணமூர்த்தி தனது தலைமையில் இருவருக்கும் திருமணம் செய்து வைத்தார். சத்யான்னு ஒரு பொண்ணை லவ் பண்றது, ஊரு வந்து கச்சராப்பாளையம். 4 வருஷமா லவ் பண்ணிருந்தோம். கொஞ்சம் மன கஷ்டத்தினால பிரிஞ்சிட்டோம். விழுப்புரம் கோர்ட்ல கேஸ் போட்டு ஐயா தலைமையில கொஞ்சம் அறிவுரை சொன்னாரு. சொல்லி அப்புறம் திரும்ப அவரே தாலி எடுத்து கல்யாணம் பண்ணி வைக்கிறாரு. விழுப்புரம் தேர்பிள்ளையார் கோவிலில் நடந்த பாஸ்கர் சத்யா திருமணத்தில் நீதிபதிகள், போலீசார் மற்றும் நீதிமன்ற ஊழியர்கள் கலந்து கொண்டனர். தங்கத்தின் விலையில் சனிக்கிழமை அன்று ஒரு சவரனுக்கு 16 ரூபாய் குறைந்திருந்தது. ஒரு சவரன் தங்கம் 21,008 ரூபாய்க்கு விற்பனையானது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,626 ரூபாயாக இருந்தது. வெள்ளி 1 கிராமுக்கு 30 காசுகள் குறைந்து 45 ரூபாய் 30 காசுகளுக்கு விற்பனையானது. பார்வெள்ளியின் விலை 42,340 ரூபாயாக இருந்தது. கோவை சூலூர் ஊராட்சி ஒன்றிய அலுவலக மொட்டை மாடியில் கூரை தோட்டம் அமைக்கப்பட்டு காய்கறி மற்றும் கீரை சாகுபடி அபாரமாக நடந்து வருகிறது. கோவை மாவட்டம் சூலூர் ரயில்வே பீட்டர் சாலையில் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம் இயங்கி வருகிறது. இக்கட்டடத்தின் மொட்டை மாடியில் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை நிதி உதவியுடன் 8000 சதுர அடியில் கூரை தோட்டம் அமைக்கப்பட்டது. விளைநிலம் பூச்சி மருந்து இன்றி இயற்கை முறையில் மூங்கில் கூடைகளை பயன்படுத்தி பயிர் சாகுபடி செய்வது மற்றும் கயிறு மூலம் பந்தல் அமைத்தல் குறித்து அப்பகுதி மகளிர் குழுக்களுக்கு பயிற்சி அளிக்கப்பட்டது. இதைத் தொடர்ந்து ஊராட்சி ஒன்றிய அலுவலக மொட்டை மாடியில் கீரை மற்றும் காய்கறி சாகுபடி பணியில் மகளிர் குழுவினர் ஈடுபட்டனர். மூங்கில் கூடைகளில் மண் நிரப்பி எரு, தேங்காய் மஞ்சி உள்ளிட்ட இயற்கை உரங்கள் இட்டு கத்தரி, வெண்டை, தக்காளி, அவரை மற்றும் பல்வேறு கீரை வகைகளையும் மகளிர் குழுவினர் சாகுபடி செய்தனர். மொட்டை மாடி தோட்டத்தில் இயற்கை முறையில் விளைந்த காய்கறிகளை வாங்குவதற்கு பொதுமக்கள் பெரிதும் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இதுபோன்று கூரை தோட்டத்தை அமைப்பது குறித்து பொதுமக்கள் மற்றும் தனியாரிடம் விழிப்புணர்வு ஏற்படுத்த ஊரக வளர்ச்சி முகமை மூலம் பயிற்சி அளிக்கப்பட்டு வருகிறது. கூரை தோட்டத்தில் விளையும் காய்கறிகளை விற்பதற்கு விற்பனை மையம் கட்டப்பட்டு வருவதாகவும் பொதுமக்களும் தங்களது வீட்டு மாடியில் கூரை தோட்டம் அமைக்க முன்வர வேண்டும் என்று சூலூர் ஒன்றிய தலைவர் பாலசுந்தரம் கேட்டுக் கொண்டார். இந்த விவசாயத்தில் இன்னொரு குறிப்பான சொல்ல போனா இன்னொரு மிக சிறந்த பயன் என்னன்னா, இந்த மாடி வீடு தோட்டத்தினால இந்த வெப்பச்சலனத்தினால இந்த மிக அதிக அளவில் இந்த வெப்பம் தாக்குறப்ப இந்த மேல கூரையில் இருக்கிற இந்த விவசாயம் பண்ணிட்டு இருக்கிற இந்த செடி கொடிகள் இதெல்லாம் அந்த வெப்பத்தை உள்வாங்கிக்கும். அதே நேரத்தில் நமக்கு இந்த கீழே இருக்கிற நம்ம குடியிருந்தோம்னாலும் கூட அது ஏறத்தால ஏசி ரூம்குள்ள இருக்கிற மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு சுகமான ஒரு அனுபவத்தை கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துங்கிறதையும் இந்த நேரத்தில் நான் சொல்லி கடமைப்படுறேன். அதனால இதை நீங்க இந்த திட்டத்தை ஒவ்வொருவரும் செயல்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்திற்காகத்தான் இந்த சூலூர் ஒன்றியத்தில், அது குறிப்பாக அரசு அலுவலகத்தில் இந்த திட்டத்தை செயல்படுத்தணுங்கிறத இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த திட்டம் தனிப்பட்டவங்களுக்கு அவங்க வீட்டில் இன்னைக்கு விவசாயம் எல்லாம் விளைநிலங்கள் எல்லாம் இன்னைக்கு சைட் போட்டு வித்து இன்னைக்கு விவசாயம் இல்லாத ஒரு சூழ்நிலையில ஒவ்வொருத்தரும் தனியார் அவங்க வீட்டில் இருக்கிற 1000 ஸ்கொயர் ஃபீட் 2000 ஸ்கொயர் ஃபீட் மாடியில் இந்த தோட்டத்தை போட்டு செஞ்சாங்கன்னா அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு உடற்பயிற்சி தரக்கூடிய ஒரு செயலாம் இருக்கும். இதில் அவங்களுக்கு ஒரு நீங்க குறிப்பா சொல்லப்போன இன்னும் சொல்லப்போன இந்த திட்டத்தில் இன்னும் ஒரு மிகச்சிறப்பு என்னன்னா, இந்த விவசாயம் செய்யறவங்க இந்த மேல் மாடியில் இந்த விவசாயத்தை கண்ணுல பார்த்துட்டு இருந்தாலே அவங்க டென்ஷனா இருந்தா அந்த டென்ஷன் குறையும், மன உளைச்சல் குறையும். விளைநிலங்கள் அழிந்து வரும் சூழலில் விவசாயத்தை பாதுகாப்பதற்காக அலுவலக கட்டட மாடியில் தோட்டம் அமைத்துள்ள சூலூர் ஊராட்சி மற்ற ஊராட்சிகளுக்கு முன்னுதாரணமாக அமைந்துள்ளது. மீண்டும் செய்திகள் இந்திய நேரப்படி இரவு 8 மணிக்கு. வணக்கம்.